அன்னையே உன் திருத்தலம் ஓடி வந்தோ. அன்னையே எமதன்னையே உன் அடைக்கலம் நாடி வந்தோ. அன்னையே லூர்தன்னையே உன் திருத்தலம் ஓடி வந்தோ. அன்னையே எமதன்னையே உன் அடைக்கலம் நாடி வந்தோ. வாழ்க மரிய வாழ்க, வாழ்க மரிய வாழ்க. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறைமாண்மையின்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. மகிழுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. திருவாழ்வை தேடி பெறுவோம், மறைவாழ்வின் நன்மை அடைவோம். பணிவாய் குலமாய் இயேசு பதம் இணைவோம். மறையின் வழியில் வேதமொழி பெறுவோம். வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குளமே
பலி முன்னுரை. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் அனைவரும் ஆண்டவர் திருமுன் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். இன்றைய தினம் நம்முடைய திரு அவையானது மறைசாட்சியரான புனித மார்க்ஸ் மில்லியன் மரிய கோல்பே அவருடைய விழாவை கொண்டாடப்படுகிறது. அவர் வழியாக பிறருடைய துன்பங்கள் போக்குதல், பிறருக்காக துன்புற துணிதல், ஆண்டவர் இயேசுவை பற்றி நற்செய்தியை எடுத்துரைத்தல் போன்ற நற்பண்புகளை கற்றுக்கொள்ளவும், ஒருவரை மன்னிக்க 7 முறை மட்டுமல்ல 70 தடவை 7 முறை என கூறி இயேசுவின் இறைவார்த்தைகளை சிந்திக்கவும் அழைக்கப்படுகின்றோம். இறைவனின் பார்வையில் பொன் விளையும் நிலம் போல் மதிப்பு மிக்கவர்களாக இருக்கும் நாம் அனைவரும் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழவும், ஆண்டவர் யோசுவாவிடமும் மோசேயுடனும் அவருடைய விதிமுறைகளுக்கு உட்பட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து என்றும் அவருடைய அருளையும் ஆசிரையும் பெற இத்திருப்பலியில் பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தில் உள்ள கணக்கன்குப்பம் பங்கிலிருந்து இந்த திருப்பலியானது நிகழ்த்தப்பட இருக்கின்றது. இந்த திருப்பலியிலே கணக்கன்குப்பம் இறை மக்களுடைய கருத்துக்களுக்காகவும் உடல்நலனுக்காகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிக்கப்படுகின்றது. அதிலும் சிறப்பாக இந்த மாதா டிவியில் இந்த திருப்பலியை காணுகின்ற ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியில் ஜெபிக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளே, தூய மரநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவாருள் பணியாளரும் மறைசாட்சியுமான புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்பே கன்னிமிரன் மீது கொண்ட அன்பாலும் மனிதன் மீட்பு ஆர்வத்தாலும் பிறர் அன்பாலும் பற்றியறிய செய்தீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் உம்முடைய மாட்சிக்காகவும் மக்களின் நன்மைக்காகவும் விடாமுற்ற ஊழியம் புரிந்து சாகும் வரை திருமண விருப்பத்திற்கு ஏற்ப வாழ இரக்கத்துடன் எங்களுக்கு அருள் புரிவீராக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 7-10, 11 மற்றும் 13-17 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று இஸ்ராயலர் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்த தொடங்குகிறேன். அதனால் நான் மோசேவுடன் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உடன்படிக்கை பேழையை தூக்கி வரும் குருக்கள் யோர்தான் ஆற்றங்கரைக்கு வந்தவுடன் அங்கேயே நிற்குமாறு அவர்களுக்கு கட்டளையிடு என்றார். யோசுவா இஸ்ராயல் மக்களிடம், இங்கே வாருங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் வார்த்தைகளை கேளுங்கள். வாழும் இறைவன் உங்களிடையே இருக்கின்றார் என்று இதனால் அறிவீர்கள். இதோ உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கிச் செல்லும் குருக்களின் காலடிகள் யோர்தான் நீரில் பட்டவுடன் அத்தண்ணீர் பிரிந்து போகும். மேற்பகுதியிலிருந்து ஓடி வரும் தண்ணீர் குவியலாக நிற்கும் என்றார். மக்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து யோர்தானை கடக்க புறப்படும் பொழுது குருக்கள் உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு மக்கள் முன்னே சென்றனர். உடன்படிக்கை பேழையை தூக்கிச் சென்ற குருக்கள் யோர்தானை அடைந்தனர். அவர்கள் காலடிகள் யோர்தான் நீரின் விளிம்பில் நனைந்தவுடன் மேற்பகுதியிலிருந்து ஓடி வந்த யோர்தான் நீர் வெகு தொலைவில் நின்றது. அறுவடை நாட்களில் இந்நதி கரைபுரண்டு ஓடும். மேற்பகுதியிலிருந்து வந்த நீர் சாரத்தானின் அருகிலிருந்து ஆதாம் நகருக்கு எதிரில் வெகு தொலைவில் மேலெழும்பி நின்றது. கீழே ஓடிய நீர் பாலை நில கடலாகிய சாக்கடல் வரை ஓடி மறைந்தது. மக்களும் எரிகோவுக்கு நேர் எதிராக கடந்து சென்றனர். இஸ்ராயலர் அனைவரும் கடந்து முடிக்கும் வரை ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கிச் சென்ற குருக்கள் யோர்தான் நடுவே வறண்ட தரையில் நின்றனர். எல்லா இஸ்ராயல் மக்களும் வறண்ட தரை வழியாக நடந்தனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எகிப்து நாட்டை விட்டு இஸ்ரேல் வெளியேறிய பொழுது வேற்றுமொழி பேசிய மக்களை விட்டு யாக்கோபின் குடும்பம் புறப்பட்ட பொழுது யூதா அவருக்கு தூயகம் ஆயிற்று. இஸ்ரேல் அவரது ஆட்சித்தலம் ஆனது. பல்லவி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. செங்கடல் கண்டது, ஓட்டம் பிடித்தது, யோர்தான் பின்னோக்கி சென்றது. மலைகள் செம்மறிக்கிடாய்கள் போலும், குன்றுகள் ஆட்டுக்குட்டிகள் போலும் துள்ளி குதித்தன. பல்லவி.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கடலே, நீ விலகி ஓடும்படி உனக்கு நேர்ந்தது என்ன? யோர்தானே, நீ பின்னோக்கி சென்றது ஏன்? மலைகளே, நீங்கள் செம்மறிக்கிடாய்கள் போல் குதித்தது ஏன்? குன்றுகளே, நீங்கள் ஆட்டுக்குட்டிகள் போல் துள்ளியது ஏன்? பல்லவி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம் ஊழியன் மீது உமது முகவொலி வீச செய்யும். உம் விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரில் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கின்றேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளரிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்காத இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றார். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியால் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவனுடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபொழுது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்பொழுது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்கள் ஒவ்வொருவன் தம் சகோதரர் சகோதரிகளை மனதார மன்னிக்காவிட்டால் விண்ணில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு
கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேய பகுதிகளுக்கு சென்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருச்சபையானது புனித மேக்ஸ் மில்லியன் மரிய கோல்ஃபே என்ற மறை சாட்சியருடைய நினைவு நாளை விழாவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றது. ஆங்கிலேய வரலாற்று நிகழ்வு ஒன்று சொல்கின்றது, இரு நாடுகளுக்கிடையே போர்கள் ஏற்பட்டு படை வீரர்கள் நிறைய பேர் அந்த போரிலே இறந்து போனார்கள். பலர் அந்த போரிலே கை கால் இழந்து துடித்து கொண்டிருந்தார்கள். எனவே அந்த பறவைகளை காப்பாற்றுவதற்காக ஒரு சில போர் வீரர்கள் அவர்களை அந்த போர்களை சென்று பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு படை வீரர் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டது குடிப்பதற்காக. அவர் தண்ணீர் குடிக்க சென்ற பொழுது கொஞ்சம் சற்று அப்பால் தொலைவில் இன்னொரு படை வீரர் எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கத்துகின்றார். இந்த குரலை கேட்ட குடிக்க சென்ற அந்த படை வீரர், எனது தேவையை விட அவருக்கு தான் தண்ணீர் தேவைப்படுகிறது, எனவே அவருக்கு தண்ணீர் கொடுங்கள்னு சொல்லி தான் குடிக்கிற தண்ணீரை வேண்டாம் என்று சொல்லி அந்த இன்னொரு போர் வீரருக்கு தண்ணீரை கொடுத்து விட்டு இவர் இறந்து போனார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் குடித்திருந்தால் அவர் உயிர் பிடித்திருப்பார், தண்ணீரை குடித்திருந்தால். ஆனால் எனக்கு அந்த தண்ணீர் வேண்டாம், இன்னொருவருக்கு தேவை, அவர் கொடுங்கள் என்று சொல்லி தன் உயிரை கொடுத்து இன்னொருவரை காப்பாற்றினார். இது ஒரு ஆங்கிலேய வரலாற்று நிகழ்வு. இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனித மேக்ஸ் மில்லியன் மரிய கோல்ஃபே, இவரும் அப்படித்தான் பிறருக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து இறந்த ஒரு மறைசாட்சி. விவிலியத்தில் வாசிக்கின்றோம், யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 13வது இறைவசனம் வாசிக்கின்றோம், தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை. மேக்ஸ் மில்லியன் மரிய கோல்ஃபே இவர் 1894ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் நாள் போலந்து நாட்டில் பிறந்தவர். இவருடைய தந்தை ஜூலியஸ், இவருடைய தாய் மரிய கோல்ஃபே. இவருடைய திருமுழுக்குடைய பெயர் ரைமன். இவர் மிக ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர். படிக்கக்கூட வசதி இல்லாத சூழ்நிலையில் தன் தாயுக்கு உதவியாக வீட்டில் இருந்தவர் இந்த ரைமன் என்கிற மேக்ஸ் மில்லியன் மரிய கோல்ஃபே. இவருடைய அறிவு திறமையையும் சுறுசுறுப்பையும் பார்த்த அந்த ஊரில் இருந்த வைத்தியர் ஒருவர் இந்த சிறுவனை படிக்க வைத்தால் வாழ்க்கையில் முன்னேறுவார்னு சொல்லி தன்னுடைய சொந்த செலவிலேயே இந்த மேக்ஸ் மில்லியன் மரிய கோல்ஃபேவை படிக்க வைக்கின்றார் அந்த வைத்தியர். இவரும் நன்றாக படித்து பிறகு பிரான்சிஸ்கன் துறவு சபையிலே சேர்ந்து குருவாகின்றார். இவர் குருவான பிறகு நற்செய்தியை போதிக்கின்றார். இந்த மரிய கோல்ஃபே தான் சிறுவனாக இருந்த பொழுது ஒரு காட்சியை காண்கின்றார். என்ன காட்சி? அன்னை மரியாள் அவருக்கு தோன்றி ஒரு காட்சியை கொடுக்கின்றார் சிறுவனாக இருந்த பொழுது. என்ன காட்சி என்பதை பார்த்தோம் என்றால், அன்னை மரியாள் மேக்ஸ் மரியாள் தோன்றி 2 கிரீடங்களை காண்பிக்கின்றார். ஒன்று வெள்ளை நிற கிரீடம், தூய்மையை குறிக்கின்றது. சிவப்பு நிற கிரீடம், 2வது கிரீடம், அது மறைசாட்சியை குறிக்கிறது. உனக்கு எது வேண்டுமோ எடுத்துக்கொள் என்று அன்னை மரியாள் சொன்னவுடனே மேக்ஸ் மில்லியன் மரிய கோல்ஃபே சற்றும் தாமதிக்காமல் 2 கிரீடங்களையும் எடுத்துக்கொண்டார். வெள்ளை நிற கிரீடத்தையும் சிவப்பு நிற கிரீடத்தை 2ஐயும் எடுத்துக்கொண்டார். இது அவர் சிறுவயதில் கண்ட காட்சி தான் அவரை ஒரு குருவாக உயர்த்தியது. இப்போ குருவாகி
நற்செய்தி பணி போதிக்கின்ற பொழுதுதான் ஹிட்லர் என்ற மிகப்பெரிய ஒரு கொடு அரக்கன் யூதர்களை கொத்து கொத்தாக நாசி படையின் மூலமாக சாகடித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே அந்த யூதர்களுக்கு இவர் அவர்களுக்கு உதவி செய்கின்றார். அந்த உதவி செய்ததனால் இவர் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படுகின்றார். அவர் மீண்டும் விடுதலை செய்யப்படுகின்றார். பிறகு மீண்டும் அந்த ஹிட்லர் கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் சிறையில் அடைத்து பலவிதமான சித்திரவதை செய்து கொன்று குவித்துக் கொண்டிருந்தான். மீண்டும் சிறையில் அடைக்கப்படுகின்றார். அப்பொழுது அந்த சிறையிலிருந்து ஒரு கைதி தப்பி ஓடி விடுகின்றான். எனவே ஒரு கைதி ஓடியதனால் 10 பேரை கொல்ல வேண்டும் என்பது ஹிட்லருடைய ஆணை. ஒரு ஓடிவிட்டான், அவனுக்காக 10 பேரை கொல்ல வேண்டும் என்று ஆணை பிறக்கப்படுகின்றது. சிறை காவலர்கள் சீட்டு போட்டு எழுதுகிறார்கள். அதில் 10 பேரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். தேர்ந்தெடுத்து நாளை காலை உங்களுக்கு மரண தண்டனை சாகப்போர்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த 10 பேரில் ஒருவர் அழுது கொண்டிருக்கிறார், தேம்பி தேம்பி அழுகின்றார். ஒரு மேக்சிமிலியன் மரிய கோல்ஃபை சென்ற அவரிடம் ஏன் அழுகிறாய் என்று கேட்கின்றார். அப்போ அவர் சொல்கிறார், என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கின்றார்கள், மிக சிறியவர்கள், நானும் சிறியவனாக இருக்கின்றேன், இளம் வயது. நான் இறந்து போனால் என் பிள்ளைகளையும் மனைவியையும் யார் பார்த்து கொள்வார்கள் என்று தேம்பி தேம்பி அழுதாராம். உடனே மேக்சிமிலியன் மரிய கோல்ஃபே சிறை அதிகாரிடம் சென்று அவருடைய பேரை அடித்துவிட்டு தன்னுடைய பேரை எழுதி கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். ஆனால் அந்த சிறை அதிகாரி வேண்டாம், செய்ய மாட்டேன். ஏனென்றால் மேக்சிமிலியன் மரிய கோல்ஃபே சிறையிலே கைதிகளுக்கு நல்ல போதனைகளை போதித்தார், உற்சாகப்படுத்தினார், நல்ல மனிதராக இருந்தார். எனவே அவர் சாகுவதை சிறை அதிகாரி கூட விரும்பவில்லை. ஆனால் மேக்சிமிலியன் கோல்ஃபே கட்டாயப்படுத்தி நான் அவருக்காக சாகின்றேன் என்று சொல்லி அந்த மனிதருக்காக விஷ ஊசி போடப்பட்டு மறைசாட்சியாக மறித்தவர்தான் மேக்சிமிலியன் மரிய கோல்ஃபே. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவரை தான் இன்று நாம் தாய் திருச்சபை நினைவு கூறுகின்றது. மார்க்கு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 31வது வாசிக்கின்றோம். உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்த மீதும் அன்பு கூறுவாயாக. மார்க்கு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 33வது இறைவசனம். அதிலே தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளை விட மேலானது என்று நம் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். எது மேலானது, எது சிறந்தது என்றால் மற்றவருக்காக உயிரை கொடுப்பது, மற்றவரை அன்பு செய்வது, அயலானை அன்பு செய்வது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனவே இந்த மேலான அன்பை செயலை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான். இன்று வாசிக்கும் நற்செய்தி வாசகத்தில் மன்னிக்க மறுத்த பணியாளருடைய உவமையை கேட்டோம். அவன் மன்னிப்பை பெற்றுவிட்டான், பெற்ற மன்னிப்பை இன்னொருவருக்கு கொடுக்க மறுக்கின்றார். எனவே இந்த அன்பும் மன்னிப்பும் மிக மிக முக்கியமான ஒன்று நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை. நம்முடைய உள்ளத்தில் அன்பு இருந்தால் கண்டிப்பாக அயலானை மன்னிக்க முடியும். அன்பு இல்லை என்றால் நாம் பிறரை மன்னிக்க முடியாது, பிறரை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அன்பும் மன்னிப்பும் இரண்டும் நம்முடைய 2 கண்கள் போன்றது. அதுதான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு முன்வைக்கிறது. அன்பானவர்களே, பாருங்கள், அன்பு என்பது பிறர் அன்பு, இறை அன்பு 2 குறிக்கின்றது. இறைவனை அன்பு செய்கின்றோம், அயலானை அன்பு செய்கின்றோமா? கண்ணால் காண முடியாத இறைவனை அன்பு செய்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு கண்ணால் காணக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்யவில்லை என்றால், மன்னிக்கவில்லை என்றால் நாம் உண்மையான கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும்? எனவே நாம் மன்னிக்க வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கியபடி சொன்ன வார்த்தை லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 34 வசனம் வாசிக்கின்றோம். தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில்
தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி தனக்கு துன்பம் கொடுத்தவர்கள், தன்னை பரிகசித்தவர்கள், சிலுவையில் அறைந்தவர்கள், காட்டி கொடுத்தவர்கள், ஓடி போனவர்கள், மறுத்தவர்கள் எல்லாருக்காகவும் மன்னிப்பு வேண்டினார். என்று அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்வோம். நமக்கு எதிராக குற்றங்கள் செய்கின்றவர்களை மன்னிக்க வேண்டும். மன்னிப்புக்கு அளவே இல்லை. ஆண்டவர் சொல்றார், 7 முறை அல்ல 70 தடவை என்று மன்னிப்புக்கு எல்லை இல்லை சொல்கின்றார். அன்புக்கும் எல்லை இல்லை. எனவே நாம் அன்பு காட்டுவோம், மன்னிப்பை கொடுப்போம். புனித மேக்சிமிலியன் மரிய கோல்ஃபே தன் அயலானுக்காக தன் உயிரை கொடுத்தார். அந்த போர்க்களத்திலே படைவீரன் தனக்கு கொடுத்த தண்ணீரை வேண்டாம் என்று சொல்லி இன்னொரு படைவீரருக்கு தண்ணீரை கொடுத்து அவனை வாழ வைத்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சிலுவையிலே நமக்காக மரித்து நம் மீது அன்பு காட்டி நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு வாழ்வை கொடுத்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அன்பை காட்டுவோம், மன்னிப்பை கொடுப்போம். இறை தந்தையின் அன்பையும் மன்னிப்பையும் நாமும் பெறுவோம். ஆமீன். விசுவாசிகளின் மன்றாட்டு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய தேவைகளுக்காகவும் திருச்சபையுடைய தேவைகளுக்காகவும் உலக மக்களுடைய தேவைகளுக்காகவும் உருக்கமாக நம்முடைய மன்றாட்டுகளை எடுத்துரைத்து ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும், அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, எங்கள் பங்கில் உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று தங்கள் கடமைகளை சரிவர செய்யவும், ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், எமது பங்கின் வளர்ச்சியில் எம் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும், மேலும் எங்கள் குடும்பங்களில் மரித்த அனைவரின் ஆன்ம சாந்திக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலமருளும் நல்லாயனே இறைவா, உடல் நல குறைவினால் மருத்துவமனையிலும் எங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் தெய்வமே இறைவா, பல்வேறு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் மற்றும் இயற்கை இடர்பாடுகளால் உலகில் அமைதியற்ற மற்றும் ஆதரவற்ற நிலையை காண்கிறோம். இந்நிலை மாற்றி நாடுகளை ஆளும் தலைவர்களின் அறிவுத்திறனாலும் ஆக்க செயல்களாலும் மக்களின் ஒத்துழைப்பாலும் உலகில் நீடித்த அமைதியும் உதவும் மனப்பான்மையும் ஒருமைப்பாடும் பலமான வாழ்வு பெற அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் நிறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வெள்ளை தூப புகை போல
எம் மனங்களை எழுப்புகின்றோம். வான் பீடத்தில் அது சேரும் மனம் கமழும் காணிக்கையா வெள்ளை புகை போல எம் மனங்களை எழுப்புகின்றோம். வான் பீடத்தில் அது சேரும் மனம் கமழும் காணிக்கையாய் வெள்ளை தூப புகை போல எதை கொடுப்பேன் என தேடினே, எனதென்று என்னிடத்தில் ஒன்றுமில்லை. எதை கொடுப்பேன் என தேடினேன், எனதென்று என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என் தேவன் நீதான் என்றும் சொந்தம், என்றென்றும் மாறாத அன்பின் பந்தம். என் தேவன் நீதான் இதன் சொந்தம், என்றென்றும் மாறாத அன்பின் பந்தம். கொடுக்கின்றேன் அப்பரசமதையே, கொடையாக உன்னை பெற்றுக் கொள்ளவே. கொடுக்கின்றேன் அப்பரசமதையே, கொடையாக உன்னை பெற்றுக் கொள்ளவே. வெள்ளை தூப புகை போல எம் மனங்களை எழுப்புகின்றோம். வான் பீடத்தில் அது சேரும் மனம் கமழும் காணிகையா வெள்ளை தூபம் புகை போல. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித மேக்சிமிலியன் மரிய கோல்ஃபை எடுத்துக்காட்டால் இக்காணிக்கையோடு எங்கள் வாழ்வை உமக்கு ஒப்புக் கொடுக்க கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித மேக்சிமிலியன் மரிய கோல்ஃபே உமது பேர் அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்க மறும் பெரும் செல்வக அறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுமுழும் வல்லமை சார்ந்தவங்க செய்து
வலுப்பற்றும் ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணு உலகிலாத உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் எல்லா திருநாளும் திரு ஆவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியாதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துலமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
எம்மேலிரக்கவையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திருவுடன் ரத்தம் என்னை காத்து முடிவுள்ளவர். உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமனுடைய உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித மேக்சிமிலியன் மரிய கோல்ஃபே இத்திருவிருந்தால் பெற்றுக்கொண்ட அன்பு தீ எங்கள் உள்ளத்திலும் பற்றி எறிவதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கனகங்குப்பம் தாயான லூர்து அன்னையே, இந்த தரணியில் உம்மை போன்று தாயும் இல்லையே. கனகங்குப்பம் தாயான லூர்து அன்னையே, இந்த தரணியில் உம்மை போன்று தாயும் இல்லையே. புதுமைகள் செய்திடும் தெய்வ தாய்மரியே, புதுமைகள் செய்திடும் தெய்வ தாய்மரியே,
இந்த புவியினிலே உமக்கு நிகரில்லையே, உமக்கு நிகரில்லையே. கணக்கன்குப்பம் தாயான லூர்து அன்னையே, இந்த தரணியில் உமை போன்று தாயும் இல்லையே.